1ல exercise 1.4 fifth sum பார்க்க போறோம் சரிங்களா. show that the function f என்ன கொடுத்திருக்காங்கன்னா natural number கொடுத்திருக்காங்க. natural number to natural number சரிங்களா. a வும் natural number, b வும் natural number. show that பண்ண சொல்லிருக்காங்க. என்னன்னா define by f of m வந்து m square plus m plus 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு equation கொடுத்திருக்காங்க. is 1-to-1 function அப்படின்னு சொல்லி நம்ம show பண்ணணும் சரிங்களா. இது 1-to-1 function அப்படின்னு சொல்லியிருக்காங்க. first f of m எடுத்து எழுதிக்குவோம். f of m equal to m squared plus m plus 3. இப்போ என்ன பண்ணணும், நேச்சுரல் நம்பர் சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ நேச்சுரல் நம்பர்னா 1 2 3 4 5 6 அப்படியே போயிட்டே இருக்கும் சரிங்களா. இப்போ இது நேச்சுரல் நம்பர் சொல்லுவோம். இப்போ என்ன பண்ணோம், இந்த ஈக்குவேஷன்ல நம்ம இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணி அதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்டோம் இல்லையா, அதே மாதிரிதான் சரிங்களா. கவனிங்க, f of mல என்ன சப்ஸ்டியூட் பண்ணும், ஃபர்ஸ்ட் 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். f of 1னா m ஸ்கொயருக்கு பதிலா 1 ஸ்கொயர் பிளஸ் mக்கு பதிலா 1 பிளஸ் 3. 1 ஸ்கொயர் வந்து 1 பிளஸ் 1 பிளஸ் 3. 4 பிளஸ் 1 5 கிடைக்கும். f of 1 வந்து 5. next f of 2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 ஸ்கொயர் பிளஸ் mக்கு பதிலா 2 plus 3. 2 2s are 4 plus 2 and 3 5. 9. f of 2க்கு வந்து 9 கிடைச்சிருக்கு. next f of 3. இப்போ 3 square plus 3 plus 3. 3 3s are 9 plus 6. அப்போ 15. f of 3 வந்து 15 கிடைச்சிருக்கு. அது மாதிரி நம்ம எது வரைக்கும்னா ஒரு 5 வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்களா. இதுவே போதும், இருந்தாலும் ஒரு 5 வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கலாம். f of 5 equal to m ஸ்கொயருக்கு பதிலா 5 ஸ்கொயர் சாரி 4 ஃபர்ஸ்ட் போடணும் இல்லையா, அப்புறமா தான் 5. 4 ஸ்கொயர் பிளஸ் 4 பிளஸ் 3. 4 4s are 16 பிளஸ் 4 பிளஸ் 3. 20 3 23. அப்போ f of 4 equal to 23. next f of 5 கண்டுபிடிச்சிக்கலாம். 5 ஸ்கொயர் பிளஸ் mக்கு பதிலா 5 பிளஸ் 3 அப்படியே போட்டுக்கலாம். 5 5s are 25 பிளஸ் 5 பிளஸ் 3. 25 5 30 33 இல்லையா. அப்போ f of 5 வந்து 33 கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம இது என்ன 1-to-1 ஃபங்க்ஷனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக ஆரோ டயக்ராம் போட்டுக்கலாம். ஆரோ டயக்ராம் போட்டால் தான் நம்ம என்ன ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க முடியும். ஆரோ டயக்ராம் போட்டுக்கலாம். இப்போ இதுவும் நேச்சுரல் நம்பர், இதுவும் நேச்சுரல் நம்பர் இல்லையா. இப்போ இதில் 1 2 3 4 5 6 7 அப் டு எக்ஸெட்ரா. இதில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்னு தெரியும். இதுக்கு நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கோ, நம்ம சப்ஸ்டியூட் பண்ணதுல என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கோ அதை வந்து நம்ம இங்க போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து 33 வரைக்கும் இருக்கு. இப்போ நம்ம இந்த ஆரோ டயக்ராம்ல 33 வரைக்கும் நம்ம வந்து இந்த போட முடியாது இல்லையா, இப்போ பெருசா போகும். அதனால என்ன பண்ணலாம், இதுல இருக்கிறத மட்டும் எடுத்து போட்டுக்கலாம் சரிங்களா. கவனிங்க, ஃபர்ஸ்ட் 1ல இருந்து வரும். 1 2 3 4 5. அதுல இருந்து 9 இருக்கு, 9 போட்டுக்கலாம். அடுத்து 15 போட்டுக்கலாம். 23 33 இந்த மாதிரி போட்டுக்கலாம் சரிங்களா. இப்போ இதுக்கு பேர் பண்ணிடலாம். பேர் பண்ணாதான் நமக்கு வந்து இது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி தெரியும். ஃபர்ஸ்ட் 1க்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடைச்சிருக்கு, 5 கிடைச்சிருக்கு. 1க்கு வந்து இங்க 5 ஆன்சர் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் 2க்கு வந்து 9. 2க்கு 9 ஆரோ போட்டுக்கலாம். 3க்கு 15. 4க்கு 23. 5க்கு 33. இப்போ இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இப்போ 1-to-1 ஃபங்க்ஷனோடைய ரூல் என்ன உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய சம்ல சொல்லியிருக்கேன். 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒவ்வொரு டிஃபரெண்ட் எலமெண்ட்டுக்கும் ஒரு செப்பரேட் எலமெண்ட் இருக்கணும். எதுல, கோடொமைன்ல. இப்போ இது டொமைன், இது கோடொமைன் இல்லையா. ஒவ்வொரு டொமைன்ல இருந்தும் ஒரு கோடொமைன்ல நமக்கு எலமெண்ட் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா பேர் ஆச்சுன்னா அது ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன், 1-to-1 ஃபங்க்ஷன் சரிங்களா. அதை எடுத்து இப்போ நம்ம எழுதிடலாம். every different element of domain
have different codomain element. Therefore, it is one-to-one function. புரிஞ்சுதா? இப்படிதான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ show that பண்ணியாச்சு. இவ்வளவுதான். இதுல ஒன்றும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கிளியர் பண்றேன். தேங்க்யூ.